தேமுதிக வந்து நீண்ட நாட்களாக வந்து எந்த கூட்டணியில் இணைகின்ற மாதிரி ஒரு கருத்து வந்து கொண்டிருந்த சூழல்ல தற்போது வந்து அண்ணா அறிவாலயத்தில் வந்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க. இவங்க முக்கியமாக பார்த்தோம்னா 2026 தேர்தலில் வந்து அங்கே இந்த கூட்டணி இடம்பெறுன்ற ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. கலைஞர் அவங்களுடைய வாசகத்தை கூட சொல்லியிருக்காங்க. பழம் நழுவி பால் உழுன்னு ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க 2016 தேர்தலில். அந்த கருத்தை வந்து தற்போது வந்தாங்க நாங்கள் நடைமுறைப்படுத்திக்கிற மாதிரியான ஒரு கருத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா மறைந்த முன்னாள் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய படத்திற்கு கூட மரியாதை செலுத்தியிருக்காங்க. தொண்டர்களுடைய விருப்பத்திற்காக நாங்கள் அந்த கூட்டணி இணைஞ்சிருக்கோம்னு ஒரு கருத்து வைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை நேரில் சந்தித்து 2026 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் பாடுபடும், அந்த வெற்றியை ஈட்டித்தரும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த சந்திப்பின் ஊடாக சொல்லியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் சங் பரிவார்களின் கையில் அதிகாரம் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக, அவர்களின் சதி செயலில் தமிழகம் மாட்டிவிடக்கூடாது என்பதற்காக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்கின்றோம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த முடிவின் அடிப்படையில் தேமுதிக என்கின்ற ஒரு கட்சி இன்றைக்கு திமுகவின் தலைமையிலே உருவாகி இருக்கக்கூடிய இந்த அணியில் சேர்ந்திருப்பது மேலும் இந்த கூட்டணிக்கு வலு சேர்ப்பதாக நாங்கள் உணர்கிறோம். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று அறிவித்தார். அந்த அறிவிப்பு வரக்கூடிய தேர்தலின் முடிவில் தெரியும் என்பதற்கான சாட்சியமாக இந்த அமைப்பு, இந்த கூட்டணி அமைந்திருப்பது சான்றாக அமைந்திருக்கிறது. ஓகே, இப்போ தேமுதிக வந்திருக்காங்க. இது உண்மையிலே வந்து ஒரு கொள்கை முடிவாக வந்திருக்காங்க. நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன்னா கடந்த தேர்தலில் வந்து அதிமுக பாஜகவெல்லாம் கூட்டணி வச்சிருக்காங்க. தற்போது வந்து திமுகவுக்கு முதல் முறையாக வந்திருக்காங்க. எப்படி பார்க்கலாம்? கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கூட்டணி அமைக்கும் நடவடிக்கைகளில் தேமுதிக கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரும் என்று எதிர்பார்த்தார்கள். அவரே வெளிப்படையாக சொன்னார், பழம் நழுவி பாலில் விழும் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். ஆனால் அன்றைக்கு அது நடைமுறைக்கு வரவில்லை. திமுக கூட்டணியில் அன்றைக்கு தேமுதிக இணையவில்லை. நீங்கள் கேட்பது கொள்கை கூட்டணியா என்று ஒரு வினாவை எழுப்பினீர்கள். சங் பரிவார்களை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த அணி ஒரு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக உருவாக்கக்கூடிய அணி. இந்த அணியில் அனைவரும் இணைவது இந்த மண்ணில் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும், சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும், சமத்துவம் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில்தான் இன்றைக்கு தேமுதிக இங்கே இணைந்திருக்கிறது. தேமுதிகவிற்கு எங்கும் செல்வதற்கு இடமில்லாமல் இங்கே வரவில்லை. அவர்கள் நினைத்திருந்தால் அதிமுக அணியிலேயே அவர்களால் இடம்பெற்றிருக்க முடியும். ஆனால் அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார்கள் என்பது கடந்த கால வரலாறு. கடந்த தேர்தலில் அவர்களுக்கு நாடாளுமன்ற நியமன உறுப்பினர் தருவதாக ஒப்புதல் சொல்லிவிட்டு கடைசியில் தேர்தல் காலத்தில் நாங்கள் அப்படி சொல்லவில்லை என்று அதிமுக இவர்களை புறக்கணித்தது, ஏமாற்றியது. இதுவெல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேமுதிக இணைந்ததற்கான காரணங்களாக நான் பார்க்கிறேன். இன்னும் நான் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால், பாஜகவை நம்பி யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் கட்சியினுடைய நிலை என்னவாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக என்ன நிலைக்கு ஆளானது, பாமக இன்றைக்கு என்ன நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது, இதுவெல்லாம் எதனால் நிகழ்கிறது என்றால், நிகழ்காலங்களிலேயே 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்ல, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்ல, நிகழ்காலங்களிலேயே ஒரு வலுவான அமைப்பாக இருந்த அதிமுகவினுடைய நிலையும் பாமகவினுடைய நிலையும் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது, எதனால் இப்படி ஆனது என்றால், பாஜக என்கின்ற அந்த கட்சியை நம்பி
அவர்களின் செயல் திட்டத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக முனைந்ததன் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த அமைப்புகள் வலுவிழந்து இருக்கின்றன என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். இதை தேமுதிக உணர்ந்திருக்கிறது. இதை தேமுதிக உணர்ந்திருக்கிறது என்பதை விட இதே வேலையை நம்மீதும் திணிக்க பார்க்கிறார்கள். என்ன வேலை என்றால், பாஜக எப்படி அதிமுகவை கையாளுகிறதோ, பாஜக எப்படி பாமகவை கையாண்டு இன்றைக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறதோ, இதே நிலையைத்தான் கடந்த தேர்தலில் உங்களுக்கு நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் தருகிறோம் என்று சொல்லி அது இல்லை என்று சொன்னபோது நம்மை மிக குறைவாக அவர்கள் கணக்கு போடுகிறார்கள் என்று அவர்கள் அன்றைக்கு அந்த அணியிலே இடம்பெறவில்லை. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் போட்டியிட்ட இடத்தில், குறிப்பாக தேமுதிக போட்டியிட்ட இடத்தில் வலுவான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் கண்கூடாக பார்த்த ஒரு நிகழ்வு. மதுரைக்கு அருகிலே விருதுநகர் தொகுதியில தேமுதிகவினுடைய மறைந்த தலைவர் அண்ணன் விஜயகாந்த் அவர்களின் திருமகன் இங்கே போட்டியிட்டார். மிக சொற்பமான வாக்குகளில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஒரு வலுவான அமைப்பு என்பதை இந்த ஒரு தொகுதியிலிருந்தே நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருப்பது, இந்த அணி ஏற்கனவே வலுவாக இருக்கக்கூடிய அணிதான். கூடுதல் வலிமையை பெறுவதற்கு இன்றைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முடிவெடுத்து சங் பரிவார்களின் கொட்டத்தை வீழ்த்துவதற்கு இந்த அணியில் அவர் இணைந்திருக்கின்றார். அவருக்கு மீண்டும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து வெற்றி கூட்டணியா இருக்கிறது, திமுக தலைமையிலான கூட்டணி, அதனாலதான் வந்திருக்கான ஒரு கருத்து வருது இல்ல. வெற்றி கூட்டணியாக இருப்பவர்களிடம் வந்து சேருவது சரியானதுதான். தேர்தல் காலம் என்பதே, ஒரு அரசியல் கட்சி என்பதே வெற்றி கூட்டணியிலே இணைவதைத்தான் அவர்கள் முடிவெடுப்பார்கள். வெற்றி கூட்டணியாக இருப்பவர்கள் எந்த கட்சி வர வேண்டும், எந்த கட்சி வரக்கூடாது என்று அந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய கட்சியின் தலைவர் முடிவெடுப்பது. ஆனால் இன்றைக்கு தேமுதிக ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த அணியிலே இடம்பெற்றிருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் சங் பரிவார்களின் கொட்டத்தை அடக்க வேண்டும், சங் பரிவார்களின் கையில் தமிழ்நாடு அரசு சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு நல்ல முடிவை, ஒரு நியாயமான முடிவை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடுத்திருக்கின்றார். இது வெற்றி கூட்டணி, இது மாபெரும் வெற்றி கூட்டணியாக மாறுவதற்கு இன்றைக்கு அவர் இந்த அணியிலே இடம்பெற்றிருப்பது மிகுந்த பொருத்தமானது, வரவேற்புக்குரியது. இப்போ உங்களுக்கு தெரியும், அண்மையில காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. விசிகாவுக்கும் கடந்த காலங்களில் இதே முழக்கம் தான் இருந்துச்சு. இந்த முறை வந்து பார்த்தோம்னா தொகுதியில் வந்து கூடுதலாக கேட்பதற்கான விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ்லாம் திட்டமிட்டு இருந்த சூழல்ல தேமுதிகவினுடைய வருகை எப்படி பார்க்கலாம்? நம்ம உங்களுக்கு ஏதாவது செக் வைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை கடந்த தேர்தலோட இதை எப்படி பார்க்கலாம்? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது 1999ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலிலே அடியெடுத்து வைத்த போது அன்றைக்கு இந்த முழக்கத்தை எம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாடு அரசியல் அரங்கத்தில் பதிவு செய்தார். இன்றைக்கு அது ஒரு விவாதமாக மாறி இருக்கிறது. இதை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த உரிமை இருக்கிறது. ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்பதற்கான உரிமை ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கிறது. ஆனால் அதற்கான காலம் என்ன, அதற்கான நேரம் என்ன என்பதையும் அரசியல் கட்சியின் தலைவர்கள் உணர்ந்திருப்பதனால் இந்த தேர்தலில் அது வேண்டும் என்று தற்போது காங்கிரஸ் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் இந்த கோரிக்கையை, இந்த முழக்கத்தை தொடர்ச்சியாக வைத்து வருகிறோம். ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதுதான் முழுமையான ஜனநாயகம், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதுதான் முழுமையான ஜனநாயகம். இந்த ஜனநாயக போக்கு தமிழ்நாட்டு அரசியலிலும் தமிழ்நாட்டு அரசியலிலும் இது நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற வேட்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் பாஜக ஆளக்கூடிய பிற மாநிலங்களில் பாருங்கள். இன்றைக்கு கூட ஒரு மாநிலத்தில் இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீட்டை அவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள். இடஒதுக்கீடு இல்லை அந்த மாநிலத்தில் என்று, பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் இல்லை என்று இன்றைக்கு ஒரு மாநிலத்தில் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். மகாராஷ்டிரா என்று கருதுகிறேன், அங்கே அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டிலும் இந்த நிலை வந்துவிடக் கூடாது. பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்களின் கையிலே ஆட்சி அதிகாரம் சிக்கினால் இங்கேயும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு என்று அறிவிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகலாம். இஸ்லாமியர்களுக்கு இன்றைக்கு இல்லை என்பது அவர்களுக்கு தானே என்று நாம் நினைக்கக்கூடாது. அது நீட்சியாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இல்லாமல் போகும். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஓபிசி சமூகத்திற்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று போராடியவர்கள் அவர்கள். அதற்காகவே பல போராட்டங்களை 1990களின் தொடக்கத்தில் மண்டல் குழுவின் பரிந்துரையை எதிர்த்து போராடியவர்கள். எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு கூடாது என்று அல்ல, ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது என்று. ஆனால் இவர்கள் கையில் அதிகாரம் மேலும் மேலும் பெருகி வந்தால் என்ன நடக்கும் என்றால், இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் இடஒதுக்கீடை கொடுப்பதற்கு அவர்கள் உடன்பட மாட்டார்கள். எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு தருவதற்கு அவர்கள் உடன்பட மாட்டார்கள். ஏனென்றால் இடஒதுக்கீடு என்கின்ற அந்த சமூக நீதி கருத்தியலில் உடன்பாடு இல்லாத ஒரு அமைப்பு பாஜக என்கின்ற அமைப்பை நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அவர்களின் கை இங்கே தமிழ்நாட்டில் ஓங்கிவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு தேமுதிக இந்த அணிக்கு வந்திருக்கிறது. இந்த அணிக்கு வந்திருப்பதனால்
விடுதலை சிறுத்தைகள் போன்ற பல அமைப்புகள் இந்த அணியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு தொகுதி உயர்த்தி கேட்பதிலே இடையூறு ஏற்படுமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அது திராவிட முன்னேற்ற கழகம் அழைக்கின்ற போது நாங்கள் அமர்ந்து பேசி எங்களுக்கு தேவையான இடங்களை பெறுவதற்கான சூழல் இருக்கும். ஏனென்றால் திமுக அந்த அளவிற்கு கூட்டணி கட்சிகளை ஜனநாயக பூர்வமாக அணுகக்கூடிய ஒரு நேர்மையான பண்புள்ள ஒரு அமைப்பு திமுக என்பதை கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு கட்சியையும் அவர்கள் அழைத்து நியாயமான முறையில் அவரவருக்கு தேவையான இடங்களின் எண்ணிக்கையை தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அது கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய கட்சி எப்போது ஒவ்வொரு கட்சியும் அழைக்கிறார்களோ அந்த நேரத்தில் நாங்கள் உட்கார்ந்து பேசி சுமூகமான முடிவை எடுத்து இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உருவாகி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவோம். மகத்தான வெற்றியை பெறும் இந்த அணி.